மரவள்ளி கிழங்கு பொரியல் செய்றதுக்கு கிழங்க நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் கட் பண்ணி வச்ச கிழங்க சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கிழங்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்ப வடிகட்டி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகுளுந்து, 1 கொத்து கருவேப்பிலை இலைகள், 2 மிளகாய் வற்றல் சேர்த்து பொன்னிறமா வறுத்துக்கலாம். ஒரு 10, 15 சின்ன வெங்காயத்த கட் பண்ணி பொன்னிறமா வறுத்துக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிழங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப கிழங்கு ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லி இலைகள சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி.